சென்னை வந்தீங்கன்னா, சாந்தோம், சென்ட் தாமஸ் அப்படிங்கிற வார்த்தைய அடிக்கடி கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான காரணம் என்ன? இந்த சர்ச்சோட நேம் சென்ட் தாமஸ் கேத்தட்ரால் பெசிலிக்கா. இந்த சர்ச் ஏன் சென்னையில இவ்வளோ ஃபேமஸா இருக்கு? அப்படிங்கிற கதைய தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அங்க பாருங்க ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சாந்தோமி சர்ச் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர்ல இருக்கு. நம்ம ஏற்கனவே பெசன்ட் நகர் பீச் போயிருந்தோம் இல்லையா, அந்த பீச்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கு. இந்த சைடும் பாத்தீங்கன்னா ரோடெல்லாம் நல்லா இருக்கும், பிளசண்டா இருக்கும், நீட்டா இருக்கும். ஏற்கனவே நம்ம வாக்கர் ஸ்ட்ரீட்லாம் போயிருந்திருக்கோம் இல்லையா, அது மாதிரி இங்கேயும் நல்லா இருக்கும். இதுதான் மெயின் சர்ச்சு. நம்ம எப்பயும் போல எல்லா சர்ச்லயும் இருக்கிற மாதிரி இந்த ஜீசஸ் இருக்கிற சிலை எல்லாமே இருக்குது இங்க. அந்த சர்ச் அண்டர் கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் டாம்ப் அப்படின்னு இருக்கு. அதாவது சென்ட் தாமஸ் அப்படிங்கிறவரோட சமாதி அங்கே இருக்கு. 1500 காலகட்டத்தில் போர்த்துகீஸ்ல இருந்து தாமஸ் தி அப்போஸ்டல் அப்படின்னு ஒருத்தவர் சவுத் ஏஷியாவுக்குள்ள வராரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. 1521 போர்த்துகீஸ்லாம் இந்தியாவுக்குள்ள வராங்க. தாமஸ் த அப்போஸ்டல் அப்படிங்கிற ஒருத்தரோட சமாதியை தேடி உள்ள வராங்க. அப்போ போர்த்துகீஸ் தான் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ போர்த்துகீஸ்லாம் என்ன பண்ணி இருந்திருக்காங்க, அந்த சமாதி பக்கத்திலே சர்ச்சை கட்டி இருந்திருக்காங்க. 1500 காலகட்டத்தில் கெட்டப்பட்ட இந்த சர்ச் ரொம்பவே பழமை வாய்ந்திருக்கும் 1800. ஸோ இந்தியா பிரிட்டிஷ் கிட்ட அடிமையா இருக்கும்போது 1896 வந்து பிரிட்டிஷ் திருப்பி இந்த சர்ச்சை இடிச்சுட்டு கெட்டுறாங்க. இப்போ 1896 பிரிட்டிஷ் கெட்டின சர்ச் தான் இது. கோயில் மாதிரியே இங்கேயும் தேர்லாம் இருக்கு. பக்கத்திலே மயிலாப்பூர் பீச் இருக்கு. பீச் தெரியுதா பாருங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மீன் கடையா இருக்கு. கடல் மீனா விற்கிறாங்க. ஆனால் செம்ம வாடை, அப்படியே ரொம்ப தூரத்துக்கு இந்த வாடை அடிக்குது. நீங்கள் போனீங்கன்னா கொமட்டிக்கிட்டு வந்துடும், அவ்வளோ வாடை அடிக்குது. கடல் மீன் வாடை. மீனே சாப்பிட மாட்டீங்க போல் இருக்கு, வெறுத்து போயிருவீங்க போல் இருக்கு, அப்படி கொமட்டிக்கிட்டு வருது வாடை. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கடையா இருக்கு, மீன் அப்படியே பொறிச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க.